Hi friends, this is Maheshwari cooking channel. இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் பாய் விட்டு சிக்கன் பிரியாணி செய்யலாம். நான் 1/2 kgக்கான மசாலா சொல்லிட்டு இருக்கிறேன். 2 வெங்காயம், புதினா கொத்தமல்லி, 1 தக்காளி, 1/2 kg சிக்கன், அரிசி ஊற வச்சுக்கோங்க. ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை, லவங்கு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், பச்சை மிளகாய் போட்டுருங்க. அது போட்டு ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா மெலிசாக நீட்டமாக கட் பண்ணிக்கணும். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி. நல்லா வதங்கட்டும். இப்போ வந்துட்டு மசாலா போட்டுக்கலாம். மசாலா வந்துட்டு நான் மஞ்சாத்தூள் லைட்டாக போடணும். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாரி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டோடனே நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ தயிர் விட்டுக்கலாம். 1 கப்பு தயிர். நல்லா வதக்குங்க. சால்ட் போட்டுக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மேலே எண்ணெய் வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனும் வெந்துடுச்சு, நல்லா ஆயிலும் விட்டுடுச்சு. சுடு தண்ணி காய வச்சுக்கோங்க பக்கத்தில். இப்போ ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ அது கொச்சோன்னே என்ன பண்ணலாம், ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பாஸ்மதி ரைஸ்ன்றதால ஒடிஞ்சு போயிடும். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போ தம்முக்கு விட்டுக்கலாம். நம்ம ஒரு துணி ஈரம் பண்ணிவிட்டு அது நல்லா புழிஞ்சிட்டு அந்த துணியில் வந்துட்டு நீங்கள் வைங்க. நீங்கள் அலுமினியம் பாத்திரத்தில் செய்கிறதா மேலே வந்துட்டு தட்டில் வந்துட்டு தண்ணி வைங்க, ஒரு குண்டை தண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரவாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.